உளுந்தூர்பேட்டையில் திமுக கூட்டணி வேட்பாளரான துரை ரவிக்குமாரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட போது பேசியதை மைக் கச்சேரியில் பார்க்கலாம். குஜராத்ல சென்ற வருஷம் ஒரு புயல் அடிச்சதுமா, அடுத்த நாளே போய் அங்க நின்று அனைத்து இழப்பீடு தொகையும் கொடுத்திருக்கிறாரு. நான் இப்ப கேட்கிறேன், கடந்த 10 வருஷத்துல எத்தனை முறை ஒன்றிய திரு 29 பைசா இங்க வந்தாரு? 2019 வந்தாரு. 2019 ஜனவரி மாசம் வந்தாரு. எதுக்கு வந்தாரு? மதுரைக்கு வந்தாரு. மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை நான் மதுரைக்கு கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு செங்கல் ஒண்ணு நட்டுட்டு திரு 29 பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்ட போறோம், விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கல்லு, இதுதான்மா அந்த கல்லு. நானும் 4 வருஷமா இந்த கல்லை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறேன். வச்சது ஒரு கல்லு, வச்சது ஒரே கல்லுமா. அந்த கல்லையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்ப கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க. ஒருத்தன் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். பாஜகவை சேர்ந்த ஒரு அறிவாளி உதயநிதி மருத்துவமனையை திருடிட்டு போயிட்டாருன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அப்பேற்பட்ட அறிவாளிங்க தான் பாஜகவை சேர்ந்தவங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.